காவேரி பேசினதெல்லாம் வச்சுட்டு வெண்ணிலா உடனே ராகினிட்ட போய் சொல்றாங்க, நீங்க சொன்ன மாதிரி அவ ஒரு ஃப்ராடா தான் இருப்பா போலுக்க, என்னமா பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்றாங்க. இதை கேட்ட ராகினி, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அவ ஒரு பெரிய ஃப்ராடு, அவகிட்ட வந்து நீங்க விஜய் காப்பாற்றணும்னா விஜய் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி விஜய் சம்மதம் இல்லாம நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வெண்ணிலா கேட்கறாங்க. உடனே ராகினி, அதுக்கு ஒரு நான் பிளான் வச்சிருக்கேன், அதாவது உங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு காரணமே அந்த விஜய் தான் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி விஜய் உங்க கழுத்துல தாலி கட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க. இது கேட்டுட்டு வெண்ணிலா ஷாக் ஆகுறாங்க. என்னது விஜய் தான் எங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு காரணமா? அப்படி இருக்கும்போது நான் எப்படி வந்து விஜய் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. இல்லங்க இல்லங்க, இதெல்லாம் ஒரு பிளான் தான், அப்படி சொன்னாதான் வந்து விஜய் வந்து உங்க கழுத்துல தாலி கட்டுவாரு, அப்படி தாலி கட்டலன்னா அவரை வந்து நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிடுவோம், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அவன் அவர் எல்லாத்தையும் நம்பி உங்க கழுத்துல தாலி கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நானும் விஜய் சித்தப்பாவு கிட்ட சொல்லி விஜய் தான் காரணம்னு சொல்லிடுறேன் அப்படின்னு ராகினி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் அதுக்கு சம்மதிச்சிடுறாங்க. வெண்ணிலா கோவில்ல விஜய்க்காக வெயிட் பண்றாங்க. இங்க விஜய் வந்து காவேரியோட ஸ்டால்ல வந்து இருக்கிறாங்க. இந்த நேரத்துல விஜய் வராதனால வெண்ணிலா கோபத்தோட எங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மீடியா கிட்ட பேசுறாங்க. இதை கேட்டு மீடியால உள்ளவங்கன்னா, இப்பதானே விஜய் ஏன் நீங்க கல்யாணம் பண்ண போறீங்கன்னு சொன்னீங்க, இப்ப என்ன விஜய் தான் உங்க அப்பா அம்மாவை கொண்டாங்கன்னு சொல்றீங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்னும் இப்பதான் எனக்கு தெரிய வந்தது, விஜயோட சித்தப்பா தான் சொன்னாங்க, விஜய் சொல்லிதான் வந்து எங்க அப்பா அம்மாவை வந்து கொண்டிருக்காங்க, அப்படி இருக்கும்போது நான் எப்படி விஜய கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து மீடியால உள்ளவங்களுக்குலாம் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இந்த நியூஸ் எல்லாமே வந்து விஜய்க்கு தெரிய வருது. உடனே விஜய் அங்க இருந்து கோவத்தோட கோவிலுக்கு வர்றாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.